ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திரு நந்தகுமார் அவர்களும் இணைந்திருக்கிறார். இந்த ரெண்டு வார கால அவகாசம் அப்படிங்கறத திரு விஜய் அவர்கள் கோரி இருக்கிறத பார்க்கின்றோம். இந்த மெஜாரிட்டி காபல பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய சவாலா ஏற்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாமா? இது முதல்ல உள்ளபடியே தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய வெற்றி. ரெண்டாவது, அது பாதி கிணறுங்கிறதுல முக்கா கிணறு தாண்டியாச்சு. இப்ப 108 இருந்து அவங்க அந்த மெஜாரிட்டிக்கு அவங்க போகணும். அந்த மாதிரி போகும்போது இன்னைக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு 5 வச்சிருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 4 வச்சிருக்காங்க. அதனால இந்த ரெண்டும் ப்ரெடாமினண்டா ஒரு நம்பர் இருக்கு. மீதி எல்லாம் அதுக்கு கீழே தான். ஸோ அப்போ ஒரு கம்ஃபர்டபுளா வைக்கணும்னாக்கா காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரமாட்டாங்க. அப்ப இந்த 4 ரூட் எடுத்தாங்கன்னா அவங்க இந்த 4 கட்சிகிட்டையும் சற்றேறக்குறைய உங்களுக்கு 13 சீட் இருக்கு. இவங்க கிட்ட ஒரு 108ன்னா 121 சீட் வருவாங்க. சப்போஸ் இதுல சிபிஎம் முதல்ல நாங்க அதெல்லாம் வரமாட்டாங்கிற மாதிரி சண்முகம் சொன்னாங்கன்னா ஐயுஎம்எல் ஒரு 2 சீட் வச்சிருக்காங்க. அந்த ஐயுஎம்எல் உள்ளார கொண்டு வரலாம், ஏதோ ஒரு லெஃப்ட் பார்ட்டிக்கு பதிலா. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்னா பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ், ஐயுஎம்எல் அண்ட் அமமுக. அது பாத்தீங்கன்னாலும் ஒரு 120 வந்துடும். இல்ல அவங்க இப்போ பிசிகேவை வச்சு உள்ளார போகணும்னு நினைக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அதிகமான கட்சியை கூட்டணி சேர்த்த வேண்டி வரும். காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் 2, பிசிக 2, ஐயுஎம்எல் 2. அதாவது திமுகவுடைய கூட்டணி அப்படியே கொத்தா இந்த சைடு தூக்கிட்டு வரணும். அது ஒரு பெஸ்ட் பாசிபிலிட்டி அவங்களுக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு 120 பேசுறோம். பட் ஆர் தே அவைலபிள்? அத நம்ம பார்க்கணும்ல. இல்ல, அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப தேர்தலுக்கு முன்னாடி கை கோக்கிறதுக்கு யாரா இருந்தாலும் தயங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்ப விஜயனுடைய ஸ்ட்ரென்த், பவர் எதுவும் தெரியல. அப்போ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில பங்குன்னு கொடுத்துருக்கும் போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காங்கிரஸ் இப்ப அன்னைக்கு 5 சீட் இருக்குனாக்கா ஒரு 5 என்ன போன தடவை 18 சீட் வச்சிருக்கும் போதே இல்ல அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் டிஎம்கே ஆண்டுட்டு இருக்கும் போது கூட அவங்க மினிஸ்ட்ரி கேட்டு கொடுத்தாங்களா? இப்ப 5 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்தா இவங்க எல்லாம் வேணான்றுவாங்களா? எந்த கட்சி சார் வேணாங்க? இப்ப ஐயுஎம்எல்கே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மைனாரிட்டிஸ் ஓட்ல நிறைய விஜய் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்ப அவங்க பக்கமும் ஐயுஎம்எல் போகக்கூடாதுன்னு ஏன் நினைப்பாங்க? அவங்க போன தடவை வெற்றி பெறாம இருந்தாங்க, 3க்கு 3 அவுட். இந்த தடவை 2 சீட் பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது பத்தின மாரல் குவெஸ்டின் இயல்பா எழும் தானே. ஏன்னா இப்ப நீங்க சொல்ற ஐயுஎம்எல்ஓ இல்ல விசிகேவோ இல்ல காங்கிரஸோ திமுகவுக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிர்நிலையில நின்று இந்த நம்பர்ஸை பெற்றவங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட அதிமுகவுக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிர்நிலையில இருந்து இந்த நம்பர்ஸை பெற்றவங்க. இந்த போஸ்ட் போல் அலையன்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலே தார்மீகமானதா? அதோடைய மாரல் குவெஸ்டின் இயல்பா எழத்தானே செய்யும். குறிப்பாக எந்த கட்சியில இருந்து எந்த அணியில இருந்து வர்றாங்களோ அந்த கட்சிகள் இந்த கேள்வியை ப்ரொனவுன்ஸ்டா எழுப்பாங்க தானே. இல்ல, நீங்க மாரல் வேல்யூ, தார்மீகத்தை பத்தி எல்லாம் பேசணும்னா எந்த கட்சியாவது ஒரே கட்சிகளோட கூட்டணியில இருந்திருக்காங்களா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சி கூட கூட்டணி மாறும்போது அன்னைக்கெல்லாம் அந்த மாரல் வேல்யூ எல்லாம் கட்சிங்க பார்க்க மாட்டாங்களா? தேர்தலுக்கு மாறுவது என்பது வேற. இந்த அலையன்ஸ்லயே இந்த தேர்தலையே ஒரு மாதிரி வாக்கு கேட்டுட்டு தேர்தலுக்கு பிறகு வேற மாதிரி முடிவு எடுக்கும் போது அந்த கட்சிகள் நோக்கிய கேள்வி வரும். திரு விஜயும் இந்த கேள்வியை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். இல்ல, இப்ப திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே என்ன சொன்னாங்க? நாங்க பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு உள்ளார வராம இருக்கிறதுக்காக தான் இவங்களோட இருக்கிறோம், திமுகவுடைய கொள்கை பிடிப்புனால இல்ல அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கும்போது கூட பாரதிய ஜனதா 4 எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. இப்ப விஜய் அவர்கள் திமுகவுடைய ஆன்டி பிஜேபி இதை விட இவரு இன்னைக்கு ஒரு எம்எல்ஏக்கா குறைச்சிருக்கும் போது அப்ப ஏன் அவங்க அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க கூடாது? அப்ப கட்டாயமா இந்த அளவுக்கு இருக்கும்போது, அதாவது இந்த திமுக கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க பூரா சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா இப்ப ஆல் த ஃபேர் பாசிபிலிட்டி டு சப்போர்ட் விஜய். எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு நெருடல் வரப்போறது இல்ல. ஏன்னா அவரும் ஆன்டி பிஜேபி ஓட்டு நிறைய கவர்னர் பண்ணியிருக்காரு.
இந்த மாதிரி ஆப்போசிட் மேண்டேட் எடுத்த கட்சிகள் போஸ்ட்போல் அலையன்ஸை உருவாக்கி ஆட்சி அமைத்த தருணங்களை நம்ம இந்தியால நிறைய பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு என்சிபி திரு அஜித் பவாருடைய ஃபேக்ஷன், சிவசேனா, பிஜேபி எல்லாம் சேர்ந்து இந்த காம்பினேஷன் செஞ்சிருக்கிறாங்க. ஆம் ஆத்மி காங்கிரஸ் செஞ்சிருக்கிறாங்க. சோ அது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு இருக்கிறதுங்கிறதையும் பார்க்கிறோம். இந்த மாரல் கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கும். 2 வார காலம் ஆகும் நினைக்கிறீங்களா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் செய்யறதுக்கு? இயல்பாகவே அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி ஒரு சூழல்ல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உடனே செஞ்சிருவோம் அப்படிங்கறதா செய்வாங்க. திரு விஜய் வந்து ஒரு 2 வார காலம் அப்படின்னு டைம் எடுக்கிறாரு. ஸோ அதை எப்படி பாக்குறது? ரொம்ப கவனமா செலுத்துறாருன்னு பாக்குறதா? வேற யாராலையும் இயல்பா ஆட்சி அமைக்க முடியாது. இன்னொரு காம்பினேஷன்ல திரு விஜயை தவிர்த்து திமுக கூட்டணி வைத்தா மட்டும்தான் அந்த காம்பினேஷனுக்கு சாத்தியம் இருக்கு. இந்த 2 வார காலத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த 2 வார காலம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ மேக்ஸிமம் டைம் ரெக்வெஸ்டட். ஸோ அதனால வந்து அந்த மேக்ஸிமம் டைம்குள்ளாரே வந்து இவங்களுடைய டிஸ்கஷன் வித் அதர் பார்ட்டிஸ் வந்து ஸ்மூத்தா போச்சுன்னா தே கேன் ஃபார்ம் அட் த ஏர்லியஸ்ட். ஸோ அந்த 2 வீக்ஸ்ங்கிறது ஒரு மேக்ஸிமம் டைம் லிமிட்டா பாக்குறேன் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தது வந்து கட்டாயமா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் போஸ்ட் ரிசல்ட் வந்து அலையன்ஸ் மாறுங்கிறது நான் ரைட் பிஃபோர் எலெக்ஷன்ஸ் முன்னாடி இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து டெஃபினட்டா இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கூட்டணி தான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு கட்சிகள் வந்து சில காரணங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் வந்து நாங்க கூட்டணி மாறுறோங்கிறதுக்கும் அவங்க காரணங்கள் கண்டுபிடிக்க முடியும், ஈஸியா அவங்க சொல்ல முடியும். அப்ப இந்த இடத்துல வந்து அரசியல்ல இந்திய அரசியல்ல ஸ்கிரிப்ட் இருக்கு நமக்கு. நாங்க பாஜக அவரையும் எதிர்க்கிறார், நாங்களும் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேரலாம். இல்ல மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அதை தலைவணங்கி ஏற்கிறோம்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டு அரசியல்ல இந்திய அரசியல்ல காரணங்களும் ஸ்கிரிப்டும் இருக்கு. இந்த 2 வாரத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து. அதோட இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இப்ப யார் அலையன்ஸ்க்கு வந்தாலும் இங்க வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் நீங்க நெகோசியேட் பண்ணல. யூ ஆர் கோயிங் டு நெகோசியேட் மினிஸ்ட்ரி. அப்ப இந்த வாய்ப்பை வந்து ஒரு 2 சீட்டு வச்சிருக்கிறீங்க, 4 சீட்டு வச்சிருக்கிறீங்க, 5 சீட்டு வச்சிருக்கிறீங்களா, இதுக்கு யோசிப்பாங்களாங்கிறதே பெரிய இதுதான். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அவங்களுக்கு வேற ஏதாவது பெரிய நெருக்கடி இல்லைன்னாலே ஒழிய இது வந்து ஒரு ஒரு ஃபேர் டீலா தான் அவங்களுக்கும் இருக்கும். இது இல்லைன்னா வேற எந்த காலகட்டத்திலயும் இவங்கனால வந்து ஒரு மினிஸ்ட்ரியில உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும். ஸோ அப்ப இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தான் இந்த பார்ட்டிஸ் நினைப்பாங்கிறது என்னுடைய பார்வை. நன்றி திரு நந்தகுமார். See you on 5:30 tonight. நன்றி. Thank you very much. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Make India great again. மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.